ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக ஒரு குங்குமாதி தைலம் வாங்கியிருந்தேன். வாசு அப்படிங்கிற பிராண்டோட ஆயில் இது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹250. அதாவது ₹250 நான் நேராக போய் நாட்டு மருந்து கடையில் வாங்கினதுனால எனக்கு அந்த ப்ரைஸ். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா உங்களுக்கு ப்ரைஸ் குறையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில் நிறையா ஆஃபர் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு பேக்கேஜிங்கில் என்னைய மாதிரி நம்பிக்கை கிடையாது, ஆன்லைன் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் லீக் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக போய் வாங்குறது தான் அட்வைசபிள். அண்ட் இப்போ ப்ரைஸ் பார்ப்போம். ₹250 ஏன் இவ்வளோ சின்ன பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குங்குமாதி தைலத்தில் நிறைய மூலிகை எண்ணெய்கள் கலப்பாங்க. அண்ட் அதோட செய்கிற ப்ராசஸே ரொம்ப நாள் எடுக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் இவ்வளோ சின்ன குவான்டிட்டிக்கே ₹250 அவங்க ப்ரைஸ் பண்ணுறாங்க. உள்ளேயுமே லீக் ப்ரூஃபாக நல்லா தான் பேக்கேஜிங் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னென்னா, அந்த டப்பாவை விட அந்த பாட்டில் ரொம்பவே சின்னதாக இருந்தமாரி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்கே அப்படின்னு அந்த டப்பாவை எடுத்து பார்த்தா அதில் வெறும் 25 ml அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு அப்போ தான் ஒரே ஷாக் ஆகிட்டு. அதாவது 25 ml ₹250. அந்த 250க்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், ₹10. அதாவது ஒரு ml ₹10 கணக்கு. அது சொல்லப்போனால் நால்பமராதி எண்ணெய்னு ஒரு எண்ணெய் இருக்குது. அதை விடவும் இது ரொம்ப எஃபெக்டிவ்ங்கிறதுனால தான் இந்த ப்ரைஸாக. அது நால்பமராதி நமக்கு 100 ml ₹180 கிட்டவே கிடைக்கும். இப்போ இதை நான் என் உள்ளங்கையில் மருதாணி போட்டிருக்கறனால கொஞ்சம் தள்ளி ஊற்றி காட்டுறேன். இது குங்குமாதி தைலங்கவும் நான் ரொம்ப பிங்கிஷாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இல்லை, ஒரு லைட் பிங்க் ஷேடில் தான் இருந்துச்சு. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த நல்லெண்ணெயோட கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ரொம்பவும் பிசு பிசுன்னு இல்லை, ஆனால் லைட்டாக இருக்குது. நம்ம ஒரு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் என்ரிச்டு வித் பியூர் சஃப்ரான் இருக்குது. காரணம், இப்போல்லாம் நிறைய கலப்படம் நிறைந்த குங்குமப்பூ நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இவங்க பியூர் சஃப்ரான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட யூசஸ் பார்க்கலாம். ஃபார் ரேடியண்ட் ஸ்கின் தான் இந்த ஆயில். அதாவது நம்ம மாநிறமோ கொஞ்சம் டார்க்கோ இல்லை ரொம்ப ஃபேரோ ஏதோ ஒரு நமக்கு இயற்கையான ஸ்கின் டோனை அது டல்லாக இருந்துச்சுன்னா பிரைட்டன் பண்ணி காட்டுமே தவிர நம்ம கலரை முழுமையாக வெள்ளேர்னு மாற்றாது. எல்லாமே இயற்கையான பொருள்னாலே அப்படி தான். நம்ம இருக்கிற கலரை கொஞ்சம் பொலிவாக காட்டும், அவ்வளோதான். ஆக்னி மார்க்ஸ் நமக்கு பருக்களால் கரும்புள்ளிகள் நம்ம முகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேன் ரிமூவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேஸில் நெக்கில் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அந்த 25 ml நம்ம உடம்பு ஃபுல்லாக தடவ முடியாது. உங்களுக்கு ஃபேஸில் கழுத்துலலாம் டேன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் பேரட் வித் நால்பமராதி தைலம். அது எப்படின்னா, குங்குமாதி தைலத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கழுத்து ஃபேஸ்னால் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் நல்லா தடவிட்டு தூங்கிடணும். ஏன்னா தூங்குறப்ப நம்ம நிறைய தடவ முடியாது, நம்ம பில்லோலாம் இதாகிடும். ஸோ ஓரளவுக்கு ஒரு க்ரீம் மாதிரி லைட்டாக தடவிட்டு தூங்கிடணும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு 20 minutes முன்னாடி நம்ம நல்லெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறப்ப எப்படி நிறையா தேய்ச்சி குளிப்போம் வழிய அந்த மாதிரி நால்பமராதி எண்ணெயை கொஞ்சம் நிறையாவே எடுத்து நம்ம குங்குமாதி தைலம் எங்கெங்கெல்லாம் தடவணுமோ அங்கே எல்லா இடத்துலையும் தடவிட்டு எக்ஸஸ் அந்த கையில் கூட தடவிக்கலாம். தடவி ஒரு 20 to 25 minutes வச்சுட்டு நம்ம அதை குளித்தா நமக்கு கண்டிப்பாக எஃபெக்டிவ்னஸ் தெரியும். அண்ட் 5th ஒன் கன்சிஸ்டன்சி ஏன் அப்படின்னா, இங்கிலீஷ் மருந்தில் தான் நமக்கு காலையில் போட்டால் நைட்டு ஃபீவர் நின்றுடும், காலையில் வயிற்று வலி மாத்திரை போட்டால் உடனே 1/2 hourல கேட்டுரும். ஆனால் நாட்டு மருந்தை பொறுத்த வரைக்கும், இயற்கை மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் சில மருந்து 1 மண்டலம் 2 மண்டலம்னு நாள் கணக்கு வச்சுலாம் வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த குங்குமாதி தைலத்தோட முழு பலன் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் 90 நாள் தொடர்ச்சியாக அதை யூஸ் பண்ணணும். அதாவது ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு நிறையா என்ன சொல்கிறது டார்க் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குன்னா உங்களுக்கு 90 நாள் தேவைப்படும். ஆனால் என் ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸில் லைட்டாக நான் கொஞ்சம் கருத்து இருக்கேன். என்னோடய ஒரிஜினல் கலர் தெரியணுன்னா நீங்கள் ஒரு 45 நாள் அந்த பீரியட்லேயே நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸை கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் 6th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபுட் ஹேபிட்ஸ். நீங்கள் பருக்களால் அந்த கரும்புள்ளிகள் போகணுன்னு இந்த ஆயிலை தடவிட்டு, பருக்கள் வர்றதுக்கு முக்கிய காரணமான எண்ணெயில் அந்த வறுத்த பொரித்த சாப்பாடு அண்டு ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சரியாக போயிடும். அண்ட் அந்த பரு வர்றது நிற்காது. அண்ட் அந்த மார்க்ஸ் புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அண்ட் வந்து வேறு ஏதாச்சும் விட்டுருக்கேன்னா, வேறு ஏதாச்சும் விட்டுருந்தா நான் ஏதாச்சும் விட்டுருந்தா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அது கமெண்ட்ஸில் சொல்லி தெரியப்படுத்துங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். நான் ஒரு பட்டிங் கான்டென்ட் க்ரியேட்டர். எவ்வளோ நாள் கான்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் எனக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் டு த பீப்புள் who really needs Ayurvedic remedy for their skin problems. So thank you so much.